ஹே ஹாய் கைஸ், இந்த வீடியோல பர்ஃபெக்ட் ரிவெஞ்ச் மேரேஜோட 6வது எபிசோட் தான் பார்க்க போறோம். நம்ம ஹீரோயினோட அம்மா பேசின பேசிக்க அவங்க மண்டையை உடைக்கணும் அப்படின்னு சொல்லி கண்ணாடிச்சரை தூக்கும் போது நம்ம ஹீரோ வந்து தடுத்துருப்பாரு. தடுத்துட்டு இங்க பாரு என்ன பண்ணிட்டு இருக்க, அவங்கள எதிர்க்கிற தூரத்துல பக்கத்துல வந்துட்டோம், இப்ப போய் நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தேன்னா எப்படி ரிவெஞ்ச் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது, என்னால முடியல, உனக்கு ஒண்ணு தெரியுமா, நான் தான் எங்க அப்பாவுக்கு ஒரிஜினல் பொண்ணு, ஆனா இவ்வளவு நாள் என்னை தத்தெடுத்து வளர்த்தாங்கன்னு சொல்லி எதுவுமே எனக்கு கொடுக்கல, நான் எதுவுமே அனுபவிச்சது இல்ல, என் சின்ன வயசு வாழ்க்கையவே நான் தொலைச்சிட்டேன், எல்லாம் இவங்களால, இவங்க எனக்கு அவ்வளோ ஒரு பெரிய துரோகத்தை பண்ணிருக்காங்க, இவங்களை நான் சும்மா விடக்கூடாது, இவங்களை நான் ஒட்டுமொத்தமா அழிக்கணும், அதுக்கு நீ என் கூட இருப்பேன்னு கேட்கும்போது கண்டிப்பா நான் உன் கூட இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றாரு. இப்ப சரி அப்படின்னு சொல்றாரு, அவங்களும் சிரிச்சுட்டு போட்டோக்கெல்லாம் போஸ் கொடுக்குறாங்க. இப்ப மேரேஜ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப அன்னைக்கு நைட்டு வந்துட்டு நல்லா ஆக்ட் பண்ணல அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோக்கு செம்ம கடுப்பாயிருது, வேணடா இப்படி பேசுறாளே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஹீரோ வந்து உண்மையாலுமே லவ் பண்ணிருப்பாரு. இப்ப ஹீரோயினோட ரூம் பக்கத்துல போயிட்டு எதுவா இருந்தாலும் நாளைக்கு நாள் வந்து நல்ல நாள் அமையும், நீ கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோவை மிக தீவிரமா லவ் பண்ணுவாங்க, ஆனா வெளியே தான் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு தான் டைம் இல்ல. இப்ப அடுத்த நாள் காலையில ஏதோ ஒன்று எழுதிருக்கு, என்னன்னு எடுத்து பார்த்தா இந்த மாதிரி நான் தனியா பீச்சுக்கு போறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் எழுதிருக்கும். அப்ப தனியா ஹனிமூன் கொண்டாட போயிட்டியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் பாக்குறாரு. இப்ப அந்த பீச்சுக்கு போனா பீச் எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, என்ன பிடிக்கவே இல்லையா, இது என்ன இவ்வளவு அழகா இருக்கு, உங்களுக்கு ஏன் பிடிக்கல அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஏன் பிடிக்கல அப்படின்னா, எனக்கு தண்ணினாலே பயம், நான் உனக்கு ஒரு சீக்ரெட் சொல்றேன், சின்ன வயசா இருக்கும்போது நானும் எங்க அண்ணனும் போட்ல போயிட்டு இருந்தோம், அப்ப அவன் என் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான், என்ன பிடிச்சி கீழே தள்ளணும்னு நினைச்சான், ஆனா நான் தப்பிச்சிட்டேன், அவனா கீழே போய் விழுந்து அவன் காலு உடைச்சுக்கிட்டான், ஆனா நான் தான் தள்ளி விட்டேன்னு நினைச்சு இந்த நாள் முடி எல்லாருமே நினைச்சு என்னை சொல்லிட்டு இருக்காங்க, இருந்தாலும் அதை நான் வெளியே யாருக்கிட்டையுமே சொன்னதில்ல, பரவாயில்ல அப்படியே இருந்துட்டு போட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டே நான் வெளியே ஒதுங்கி வந்து வேற ஒரு வீட்டுல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவாரு. இருந்தாலும் நீங்க பரவாயில்ல, கவலைப்படாதீங்க, தண்ணி நினைச்சு பயப்படாதீங்க, அது உங்களுக்கு பழகிரும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப இந்த பக்கம் இந்த தங்கச்சிக்காரி வந்து கல்யாணமான சோகத்துல இந்த மாதிரி நான் ஒரு பப்ல இருக்கேன் சீக்கிரமா அப்படின்னு சொல்லி கிம்முக்கு கால் பண்ணி கூப்பிடுறா. இவ பாத்தீங்கன்னா இங்க இன்னொருத்தங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பா. கிம்மு அங்க வந்து ஒரு பாட்டில் எடுத்து அவனோட மண்டையை அடிச்சுட்டு அங்க இருந்து 2 பேர் ஓடி வராங்க. இது ரொம்ப ஃபன்னியா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா 2 பேரும் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில இது எப்படி உங்களோட அம்மா கிட்ட அப்பா கிட்ட சொல்ல போற அப்படின்னு சொல்லி அந்த கிம்மு கேட்பான். என்ன சொல்றது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல நம்ம டேட் பண்ணிட்டு இருக்கோம்ல அதுதான் அப்படின்னு சொல்லும்போது, அதுவா அப்படி இப்படி அப்படியே சமாளிப்பா. ஆக்சுவலா இந்த தங்கச்சிக்காரிக்கு பாத்தீங்கன்னா ஹீரோவோட அண்ணனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், அந்த சொத்தெல்லாம் கிடைக்கணும்னு ஆசைப்படுவா. இவன் கூட சும்மா டைம் பாஸுக்கு தான் பழகிட்டு இருப்பா, அதனால அவன் அங்கேயே அப்படியே பேசி சமாளிச்சிடறான். இந்த பக்கம் இந்த அண்ணங்கார பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ப்ராப்ளம் பண்ணிருப்பான் போல, அதுக்காக கம்பெனில இருந்து ₹1 கூட கிடைக்காது, நீ தான் சரி கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லி பாட்டியும் சொல்லிடுறாங்க. இவன் காசுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் ஜாலியா மணல்ல நடந்து வந்துகிட்டு இருப்பாரு. அவருக்கு தண்ணி மேல இருக்கிற கொஞ்சம் பயத்தையும் நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் அன்னைக்கு நைட்டு வந்து சொல்றாங்க, எங்க அம்மா வந்து எனக்கு எவ்வளவு கெடுதல் பண்ணிருக்காங்க தெரியுமா, எங்க அப்பாவுக்கு ஒரிஜினல் பொண்ணு நான் தான் கூட எங்க அப்பாவுக்கு இன்னும் தெரியாது, அதை கூட மறைச்சிட்டாங்க, இவ்வளவு நாள் எங்க அப்பாவே என்னைய ஏதோ அடாப்டட் சைல்டு மாதிரி தான் பாத்துக்கிட்டு இருந்தாரு அப்படி இப்படின்னு சொல்லி அழுவாங்க. கவலைப்படாத, நான் இருக்கேன், கண்டிப்பா எல்லாத்தையும் பழி வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது இப்ப 2 பேர் அப்படியே ஒண்ணு மண்ணா இருக்காங்க. அப்பதான் நமக்கு ஒரு ட்விஸ்ட் தெரியுது. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட கையில 1 இயர்னு சொல்லிட்டு ஒரு டைம் ஓடிக்கிட்டே இருக்கும்ல, அதே மாதிரி நம்ம ஹீரோவோட கையிலையும் ஓடுது. இவர் எங்க இருந்து டைம் டிராவல் பண்ணி வந்தாருன்னு தெரியல. இப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஹனிமூன்லாம் முடிச்சுட்டு திரும்ப அவங்க ஊருக்கு வந்துட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல இந்த குக்கிங் கிளாஸ்ல இருக்கிற அந்த டீச்சர் இருக்காங்களே, அவங்க வந்து நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி, இங்க பாருமா, நீ எனக்கு ஒரு டிராயிங் வந்து கிஃப்டா கொடுத்தல, அதே மாதிரி ஒரு டிராயிங் இன்ஸ்டால வேற யாரோ வாங்கி போட்டோ போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே, இது இந்த வேலை எனக்கு யார் பண்ணான்னு தெரியும், எங்க அம்மா தான் பண்ணிருப்பாங்க, இந்த டீடைல் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களும் பரவாயில்லமா, உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் கேளு, நான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி இந்த டிராயிங் டீச்சரும் சொல்றாங்க. இவங்களுக்கு நம்ம ஹீரோயின் மேல ஒரு தனி பாசம் இருக்கும் போல. இப்ப ஹீரோயினும் அவங்க தாத்தா கிட்ட மீட் பண்ணி, எனக்கு எங்க அம்மாவை பத்தி எல்லாமே தெரியணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த சித்தி இருக்காங்களா, சோ இவங்க தான் அந்த தங்கச்சியோட அம்மா. இப்ப தாத்தாவும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, இங்க பாருமா, என்னோட பையன் வந்து அவனோட ஒய்ஃபுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டான், டிவோர்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த பொண்ணு வந்து என் பையனாலதான் கர்ப்பம் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து நின்னனால வேற வழி இல்லாம நானும் அந்த பொண்ணை என் பையனோட கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். இப்போ டிவோர்ஸ் பண்ணான்ல, சோ அந்த பொண்ணு வந்து என்னோட குழந்தைக்காவது உங்க வீட்டுல இடம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்டா, அப்ப நான் தான் கொடுக்க முடியாது, வெளியே போ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டேன். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பொண்ணு இருந்த வீடும் ஃபுல்லா தீ பிடிச்சி எரிஞ்சிருச்சு. அதுல பாத்தீங்கன்னா அம்மாவும் குழந்தையும் 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. அதாவது என்னோட பையனோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் குழந்தை 2 பேருமே இறந்து போயிட்டாங்க அப்படின்னு தெரிய வந்தது. ஆனா உன்னை எப்ப வீட்டுக்கு கூட்டு வந்தமோ உன்னை பாக்குறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா என்னோட பையன் சாயிலேயே இருந்தது. அதனால ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் நான் எடுத்து பார்த்தா நீ தான் ஒரிஜினல் பொண்ணு அப்படின்னு 100% அதுல மேட்சா இருந்தது அப்படின்னு சொல்லும் போது, அப்ப தாத்தா உங்களுக்கு எல்லாமே தெரியும்ல, அப்ப நீங்க கூட என்கிட்ட மறைச்சிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லம்மா இது எல்லாமே ஒரு காரணத்துக்காக தாமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாரு. இங்க பாருங்க தாத்தா, நீங்களும் எங்களுக்கு நிறைய துரோகம் பண்ணிருக்கீங்க, உங்களையும் நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்போ இந்த பக்கம் ஃபேமிலியில உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா வந்து அந்த ஹார்ட் கேலரி இருக்குல்ல, சோ அது வந்து ஹீரோயின் கிட்ட தரதா பேசிட்டு இருப்பாரு. உடனே தங்கச்சி வந்து, அப்பா எனக்கு தானே வரணும், நான் தானே உங்க முறைப்படி பொண்ணு, அது எப்படி அக்காவுக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது, உனக்கு தரலாமா, ஆனா உனக்கு என்ன திறமை இருக்கு, அவதான் அதுக்காக படிச்சிருக்கா, அவளுக்கு தான் தர முடியும், உனக்கு கொடுக்க முடியாதுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. ஆனா அவளுக்கு பிசினஸ் எல்லாம் பண்ண தெரியாது இல்லைங்க, அவ எப்படிங்க, அவளுக்கு வரைய மட்டும் தானே தெரியும் அப்படின்னு இந்த அம்மாக்காரி சொல்லும் போது, உடனே நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, நானும் இன்டீரியர் ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்கேன், என் ஒய்ஃபுக்கு அந்த கேலரி கிடைச்சா நானும் உள்ள நிறைய ஒர்க்லாம் பண்ணி அது இன்னும் பிரம்மாண்டமா நாங்க மாத்துவோம் அப்படின்னு சொல்லும் போது, இதுதான் எனக்கும் கரெக்டா படுதுன்னு அவங்க அப்பாவும் சொல்றாங்க. இதை கேட்டு தங்கச்சி எல்லா பொருளையும் தூக்கி போட்டு
உடைச்சு கத்திக்கிட்டு இருக்கா. இந்த அம்மாவும் பரவாயில்லமா நீ கவலைப்படாத பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருக்கும்போது எனக்கு அந்த ஹீரோட அண்ணனை கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்றா. நீ எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பொண்ணு செல்ல பொண்ணு, உனக்கு இப்படிமா அந்த மாதிரி ஒரு பையனை கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல, நான் தான் சொல்றேன்ல அவன் மட்டும்தான் டாப் ஒன்னா இருக்கான், அவன் நினைச்சாதான் ஹீரோவையும் என்னோட அக்காவையும் அழிக்க முடியும், எனக்கு அதுக்காகவே அவனை கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. இப்ப இந்த அம்மாவும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிறாங்க. இப்ப சரி வீட்டுல சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எல்லாம் கூப்பிட்டு இருப்பாங்க. அதுல நம்ம ஹீரோட அம்மா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. கட்டி பிடிச்சிக்கிட்டு உனக்கு எவ்வளவு கொடுமை நடந்திருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா தான் எனக்கு தெரிய வருது, சின்ன வயசுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க, இனிமேல் என்னோட ஃபேமிலியில நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க போற, என் பையன் உன்னை நல்லா பாத்துக்கும் அப்படின்லாம் சொல்றாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ வாங்க வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி உட்காரும் போது எனக்கு எப்ப குழந்தை பெற்று தர போறீங்க என் பேரனா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உடனே அந்த பாட்டி வந்து என்னது பேரனா, அதெல்லாம் அவங்க விருப்பம், அவங்களுக்கு எப்ப தோணுதோ அப்பதான் அவங்க குழந்தை பெற்றுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே ஜாலியா சிரிச்சு பேசி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு இந்த அண்ணன் வராரு. அண்ணன் சும்மா வரல, கூடயே பாத்தீங்கன்னா இந்த ஹீரோனோட தங்கச்சியும் கூட்டு வராரு. என்னன்னு பார்த்தா இவேதுக்கு இங்க வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கவலைப்படாதீங்க நாங்க 2 பேரும் டேட் பண்ணிட்டு இருக்கோம், கூடி சீக்கிரத்துல கல்யாணம் பண்ண போறோம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் செம்மையா ஷாக் ஆகுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு எல்லாம் தூக்கி வாரி போடுது. சோ இதோட இந்த 6வது எபிசோட முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். சோ தேங்க்யூ, பாய்.